வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோ எதை பற்றின்னு கேட்டிங்கன்னா C++ பற்றின ஒரு பேசிக் இன்ட்ரடக்ஷன் வீடியோ தான் இது. C++. ஃபஸ்ட் இது என்னன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இது எதுக்காக நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறேன். ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் ஒரு ட்ரெயின் டிக்கெட் எடுக்க போகிறேன். எனக்கு தமிழ் மட்டும் தான் தெரியும். அதுமாதிரி ட்ரெயின் டிக்கெட் கொடுக்குறவருக்கு ஹிந்தி மட்டும் தான் தெரியும். இப்போ அவர்கிட்ட போய் நான் வந்து ட்ரெயின் எப்போ வரும், டிக்கெட் ரேட் எவ்வளோ, எந்த ஸ்டேஷனில் போய் நிற்கிறது அப்படின்லாம் தமிழில் கேட்க முடியாதுல்ல. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து யாராச்சும் நம்மளுக்கு ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணும். அவர் எப்படின்னா தமிழ் ஹிந்தி ரெண்டும் தெரிஞ்ச ஒருத்தராக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அவர் சொல்கிறத எனக்கு புரிய வைக்க முடியும், நான் சொல்கிறத அவருக்கு புரிய வைக்க முடியும். ஸோ அதே வேலையை தான் இந்த C++லாம் செய்யுது. எப்படின்னு கேட்குறீங்கன்னா, கம்ப்யூட்டருக்கு வந்து தெரிஞ்ச ஒரே லாங்குவேஜ் வந்து மெஷின் லெவல் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு லாங்குவேஜ் தவிர கம்ப்யூட்டருக்கு எந்த லாங்குவேஜ் தெரியாது. இப்போ நம்ம பேசுகிற ஹிந்தி, தமிழ், தெலுங்கு எதுவுமே தெரியாது. கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்ச ஒரே லாங்குவேஜ் மெஷின் லெவல் லாங்குவேஜ். இப்போது நம்ம சொல்கிறத கம்ப்யூட்டருக்கு புரிகிற மாதிரியான மிஷின் லெவல் லாங்குவேஜ் ட்ரான்ஸ்லேட் பண்ணி சொல்கிற வேலை தான் இந்த C++, ஜாவா அதெல்லாம் செய்யுது. சரி, இது எங்கெங்கெல்லாம் நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம நார்மல் மொபைல் ஃபோன்லேயே எடுத்துக்கிட்டிங்களேன். இப்போ மொபைல் ஃபோனோட ஹோம் ஸ்க்ரீன் பேஜ் பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்படி இருக்கும். ஸோ இதில் என்னைக்காச்சும் நம்ம யோசிச்சிருக்கோமா, ஏன் இந்த சிம்பிள் அழுத்தினா காலுக்கு போகுது, இதை அழுத்தினா கான்டாக்ட்ஸ் போகுது, ஏன் இதை அழுத்தினா கால் போகுது, இதை அழுத்தினா கான்டாக்ட்ஸ் போகக்கூடாதா அப்படின்னு யோசிச்சிருக்கோமா? அது ஏன்னா இதை வந்து அப்படி தான் ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க. இந்த சிம்பிள் எழுத்துனா நீ காலுக்கு தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி ப்ரோக்ராம் எழுதியிருக்காங்க. இதை எழுத்துனா நீ கான்டாக்ட்ஸ் தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி ப்ரோக்ராம் சொல்லியிருக்காங்க. இதோட இன்னும் அப்ளிகேஷன்ஸாக சொல்லணும்னா ஏடிஎம் மிஷின்லாம் அப்ளிகேஷன் இதுதான், சி ப்ரோக்ராமோட ஒரு அப்ளிகேஷன்ஸ் தான் சொல்லலாம். சரி, இது ஃபஸ்ட்டு இது உருவாக்குனது என்ன உருவாக்குனாங்க, சி தான் உருவாக்குனாங்க. சி என்னன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே சி ரொம்ப கஷ்டமாக போக ஆரம்பிச்சிடும். ஸோ அதை நிவர்த்தி பண்ணுறதுக்காக C++ உருவாக்குனாங்க. அது வந்து கொஞ்சம் ஈஸியாக மாதிரி இருக்கும். சரி, இப்போது அதை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஒயிட் ஸ்க்ரீன் தான் வரும். சரிங்களா, ஒரு ஒயிட் டாட்டட் ஸ்க்ரீன் வரும். இதில் ப்ளூ வருது, ஆக்சுவலாக ப்ளூ வராது, இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் தான் வரும். உங்களுக்கு ஒரு ஒயிட் டாட்டட் ஸ்க்ரீன் தான் வரும். இப்போ இதில் போய் நீங்கள் ஃபைல் நியூ கொடுத்துட்டிங்கன்னா ஒரு ப்ளூ ஸ்க்ரீன் வருதுங்களா, இங்கே தான் நீங்கள் உங்கள் ரைட்டிங் ஒர்க்ஸ்லாம் நடக்கும். சரி, இதில் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோ மார்க் இருக்கா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல் சைஸில் வரும் உங்களுக்கு. ஸோ அதே மாதிரி இங்கே இருக்க ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அது க்ளோஸ் அதுன்னு அர்த்தம். ஸோ இது மாதிரி ஃபைல் நியூ தான். சேவ் பண்ணுறதுக்கு இதே மாதிரி தான், ஃபைல் சேவு இதே தான், ஓப்பன் பண்ணுறது இதே மாதிரி தான். ஸோ இதில் உங்களுக்கு ஃபுல் ப்ரோக்ராமு எல்லாமே இந்த இடத்துல தான் நடக்கும். சரிங்களா, இப்போ இதுலேருந்து வெளியே வர்றதுக்கு எப்படின்னா ஃபைல் குவிட் கொடுத்தீங்கன்னா வெளியே வந்துடும். இப்போது ஒரு சில பேருக்கு என்ன, ஸ்டார்டிங் ஓப்பன் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீனில் வராது. ஸோ அப்படி ஃபுல் ஸ்க்ரீனில் வரதுக்கு என்ன பண்ணால் Alt Enter எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீனில் அது வந்துடும். சரிங்களா, ஸோ அதே மாதிரி தான். இப்போ உங்களுக்கு வந்து நான் எங்களுக்கு இது போக ஏதாச்சும் உங்களுக்கு கமெண்ட்டோ ஏதோ சொல்லுன்றீங்க, கீழே கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன கேள்வி இருந்தாலும் அதில் டைப் பண்ணுங்கள், நாங்கள் அதுக்கு பதில் சொல்கிறோம். ஸோ எங்களுக்கு உங்களோட ஆதரவு எங்களுக்கு தேவை. நன்றி, தேங்க்யூ.